வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, ஒரு பட்டு சேரீ ப்ளவுஸ் எடுத்து வச்சுருக்கோம். அதுக்கு லைனிங் கொடுத்து கட் பண்ண போகிறோம். அதுக்கு கை நார்மல் கை கேட்டிருக்காங்க. நெக்கு பான் நெக் வச்சு அதில் பார்டர் கேட்டிருக்காங்க. டைலரிங் சம்மந்தப்பட்ட வீடியோ பார்க்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. இப்போ போய் எப்படி கட் பண்ணுறதுன்னு போய் பார்க்கலாம் வாங்க. அளவு ப்ளவுஸ் இது எடுத்து வச்சுருக்கோம். இதுதான் இந்த பட்டு சேரீ ப்ளவுஸு. இதுக்கு தான் பான் நெக் வச்சு கட் பண்ண போகிறோம். இது லைனிங் மெட்டீரியல். 1 மீட்டர் லைனிங் எடுத்துருக்கோம். இந்தமாரி அயன் பண்ணி நீட்டாக எடுத்துக்கோங்க. லைனிங் நல்ல மெட்டீரியலாக போட்டுக்கோங்க. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பேக் கட் பண்ணிக்கலாம். இந்த அளவு மடித்து நீட்டாக அயன் பண்ணி இல்லையா, இந்தமாரி டபுள் பீஸாக வரும். கரை பீஸ் அந்த பக்கம் வர மாதிரி இந்த மடிப்பு பீஸ் நம்ம சைடு வரணும். நம்ம எந்த பக்கம் கட் பண்ணுறோமோ அந்த பக்கம் போட்டுக்கலாம். இந்த அளவு போட்டு இங்கே நம்ம 1/2 இன்ச் விட்டு மார்க் பண்ணிக்கலாம். ½ இன்ச் விட்டு மார்க் பண்ணியாச்சு. இப்போ இந்த அளவு ப்ளவுஸ் எடுத்துக்கலாம். இந்த அளவு அப்படியே டபுளாக மடிச்சிடுங்க. டபுளாக 2 பீஸ் ஒரே அளவுக்கு பட்டி பீஸ்லேருந்து இந்த ஒரே அளவுக்கு வர அளவுக்கு மடிச்சிட்டு இந்த அளவுக்கு விட்டு இதுலேருந்து 1 இன்ச் எக்ஸ்ட்ரா விட்டு மார்க் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த நெக் சைஸ் இங்கே 1/2 இன்ச் விட்டுருக்குங்க இல்லையா, அதுலேருந்து விட்டு இந்த அளவுக்கு மார்க் பண்ணிக்கோங்க. ஒரு 1/4 இன்ச்சு மட்டும் எக்ஸ்ட்ரா விட்டு மார்க் பண்ணிங்க. அது நெக்கு பிடிச்சி தைக்கும்போது அந்த 1/4 இன்ச்சு கரெக்டாக வந்துடும். இந்த அளவு சைடு பீஸ் இருக்கு இல்லையா, பட்டி பீஸ்லேருந்து இது வரைக்கும் ஸ்ட்ரைட்டாக வச்சுருங்க. இப்போ நம்மளுக்கு ப்ளவுஸ் லென்த்து அளவு எடுத்துக்கலாம். இதுலேருந்து ப்ளவுஸ் லென்த் 14 இருக்குது. எக்ஸ்ட்ரா நம்மளுக்கு ஒரு 1/2 இன்ச்சு விட்டுருங்க. ஏன்னா மடித்து தைக்கிறதுக்கு 14 1/2 கரெக்டாக இருக்கும். இந்த அளவு வச்சு ஒரு டீஸ் மார்க் போட்டுக்கோங்க. இதான் நம்மளுக்கு ஆமூல் அளவு. இது ப்ளவுஸ் லென்த்து. இப்போ பாடி லூஸ் மார்க் பண்ணிக்கலாம். இந்த அளவு அப்படியே டபுளாக மடிச்சிடுங்க. டபுளாக மடிச்சிட்டு இதில் நம்மளுக்கு இந்த அளவு ப்ளவுஸில் எவ்வளோ இருக்கோ இந்த அளவு சரிங்களா. பாடி லூஸ் மொத்தத்துக்கு 23 1/2 இருக்குது. இந்த அப்படியே இந்த ஷோல்டர் அளவு 13 இருக்குது. அப்படியே 11.25 வச்சு மார்க் பண்ணிவிடுங்க. ஏன்னா இந்த அளவு கரெக்டாக இருக்கும். ஷோல்டர் 12. இந்த அளவு வச்சு ஒரு ஸ்ட்ரைட்டாக ஒரு மார்க் போட்டுருங்க. இந்த அளவு வச்சு ஒரு ஸ்ட்ரைட்டாக ஒரு மார்க். நம்ம இங்கேருந்து 1 இன்ச்சு கம்மியாக பண்ணும்போது எந்த அளவு வருதுன்னா 10.21 42. இது 42 சைஸ் வருது கரெக்டாக. இது 42 இன்ச்சு. இந்த 42 சைஸுக்கு இந்த மெஷர்மெண்ட் கட் பண்ணும்போது நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். ஷோல்டர் இங்கே நம்ம 1/2 இன்ச்சு கேப் விட்டு இந்த அளவு வச்சுருங்க. இது ஸ்கொயர் நெக் தான் கேட்டிருக்காங்க. இந்த அளவு வச்சுட்டு ஸ்ட்ரைட்டாக ஒரு டீஸ் மார்க் போட்டுக்கோங்க. நம்மளுக்கு இந்த ஷேப்புலேருந்து ஒரு 1.5 இன்ச்சு விட்டுருங்க. இந்த ஷேப்புலேருந்து அப்படியே ஆமூல் ரவுண்டு அப்படியே வரைஞ்சிக்கலாம். இங்கே இந்த ஸ்கேல் அளவு விட்டுருங்க எக்ஸ்ட்ரா துணி. இப்போ நம்ம இதை அப்படியே கட் பண்ணிக்கலாம். இதிலேருந்து ஆரம்பித்து இந்த ஆமூல் ஷேப் அப்படியே இந்த ஷேப் ஒரு அளவு கட் பண்ணிக்கோங்க. இந்த டீஸ் மார்க்லேயே அப்படியே கட் பண்ணிக்கலாம். இங்கே ஒரு கட் போட்டுருங்க. இது எக்ஸ்ட்ரா இருக்குது. இந்த அப்படியே பீஸில் கட் பண்ணி எடுத்துருங்க. இது பான் நெக்கு தான் கேட்டிருக்காங்க. இதுலேருந்து அப்படியே இந்த ஸ்ட்ரைட் கட் பண்ணிவிட்டு இதில் நம்மளுக்கு மெலிசாக இந்த பார்டர் வச்சுக்கலாம். இதுலேருந்து இந்த ஷேப்புக்கு அப்படியே பார்டர் வந்துடும். அடுத்தது ஸ்லீவ் கட் பண்ணிக்கலாம். இந்த அளவு டபுள் பீஸாக இருக்குங்க இல்லையா, இதை அப்படியே மடிச்சுட்டு இங்கே ஒரு பக்கம் மட்டும் ஜாயிண்ட் வர அளவுக்கு இந்த அளவு மடித்து போட்டுருங்க. நம்மளுக்கு இங்கே ஒரு 1/2 இன்ச்சு விட்டு மார்க் பண்ணிக்கலாம். பேக்கில் எந்த அளவு 1/2 இன்ச்சு விட்டோமோ அதே அளவு இதை விட்டுக்கலாம். ஏன்னா பார்டர் இருக்குங்க இல்லையா, அதிலே தான் அடித்து திருப்ப போகிறோம். அதனால் இந்த 1/2 இன்ச்சு நம்மளுக்கு போதுமானது. இந்த அளவு
இங்கே வந்து இன்னும் கொஞ்சம் நம்மளுக்கு எவ்வளோ சின்னதாக ஜாயிண்ட் வர மாதிரி மடித்து போட்டுக்கலாம். இந்த அளவுக்கு வருது, இந்த அளவுக்கு அப்படியே வச்சுட்டு ஒரு மார்க் போட்டுருங்க. நம்மளுக்கு ஸ்லீவ் லென்த்துலேருந்து ஒரு 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா விட்டு மார்க் பண்ணிட்டுருக்குங்க. இதுதான் நம்மளுக்கு ஆம்பல் சைஸ் அளவு. இது வந்து ஸ்லீவ் சுற்றளவு 13 இன்ச்சு, ஆம்பூல் வந்து நம்ம 8 இன்ச்சு வச்சுருக்கோம். இந்த அளவு வச்சு அப்படியே ஒரு லைன் போட்டுக்கோங்க. இப்போ வந்து இது மேலே அப்படியே நம்ம கட் பண்ணிக்கலாம். இந்த ஆம்பூல் ரெடி அளவுக்கு ஒரு கட் போட்டுருக்குங்க. இது எக்ஸ்ட்ரா இருக்கிற பீஸை கட் பண்ணிக்கலாம். இதான் நம்மளுக்கு ரெடி அளவு. இந்த அளவு அப்படியே ஸ்ட்ரைட் பண்ணிக்கலாம். நம்ம வந்து இப்போ ஒரு பாதி இந்த ஜாயிண்ட் போட்டால் நம்மளுக்கு வந்து பேக் சைடு போயிடும். அடுத்தது வந்து இப்போ நம்ம பட்டி பீஸ் கட் பண்ணிக்கலாம். இந்த சைடில் வருது இல்லையா, இந்த கரை பீஸு, இந்த சைடில் வருது, நம்ம பட்டி பீஸ் எடுத்துனா நம்மளுக்கு ஈஸியாக வந்துடும். இந்த அளவு அப்படியே மடித்து போட்டுருங்க. கரை பீஸ் ஒரே அளவுக்கு மடிச்சுட்டு இங்கே ஒரு 1/2 இன்ச்சு விட்டுட்டு அப்படியே ஒரு கட் போட்டுருங்க. இங்கே ஒரு மார்க்கு, இது ஒரு மார்க்கு. இதை அப்படியே நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதில் வந்து இந்த அளவு வச்சு ஒரு மார்க் போட்டுருங்க. நம்ம மடிக்கிற அளவுக்கு இதில் 1 இன்ச்சு அளவுக்கு இருக்குது மடிக்கிற அளவுக்கு. அப்படி இந்த அளவு வச்சுட்டு இது ஒரு மார்க்கு. இது வந்து அப்படியே இந்த ஷேப்புக்கு இந்த பெண்டு பண்ணி அப்படியே எடுத்துருங்க. இதான் நம்மளுக்கு பட்டு பீஸ் ரெடி அளவு. மடிக்கிற அளவுக்கு இந்த அளவு துணி இருக்குது. இந்த அளவு நம்ம மடிச்சிக்கலாம். அடுத்தது ஃப்ரண்ட் பீஸ் கட் பண்ணிக்கலாம். இந்த அளவு அப்படியே மடித்து போட்டுருங்க. இந்த 2 பீஸும் ஒரே இந்த கரை பீஸ் இருக்கு இல்லையா, கரை பீஸ் வந்து இந்த பக்கம் வர அளவுக்கு மடிச்சுட்டு அப்படியே இந்த அளவு ஸ்ட்ரைட்டாக போட்டுருங்க. இது வந்து கிராஸ் கட்டிங் இல்லை, உங்களுக்கு ஸ்ட்ரைட் கட்டிங் தான் இருக்குது. இந்த அளவுக்கு மடிச்சுட்டு இந்த ஷோல்டர் அளவு இந்த அளவு வச்சுருங்க. அப்படி ஒரே அளவு இப்படி மடிச்சுட்டு இங்கே ஒரு லைன் போட்டுருங்க. இந்த பேக் மடிப்பு இருக்கு இல்லையா, அந்த மடிப்புலேருந்து ஒரு லைன் ஷோல்டர் அளவுக்கு ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. இதே பேக் என்ன அளவு கட் பண்ணியிருக்கோமோ அதே அளவு தான் ஃப்ரண்ட்டு ஷோல்டர் அளவு வரணும். இந்த ஆம்பல் அப்படியே ஒரு வரைஞ்சிக்கங்க. இதிலேருந்து ஸ்ட்ரைட்டாக ஒரு லைன் போட்டுருங்க. இப்போ நம்மளுக்கு ஃப்ரண்ட்டு மட்டும் ஒரு கவர் தட்டு எடுப்போம் இல்லையா, ஒரு 1/2 இன்ச்சு விட்டுட்டு ஒரு மார்க் போட்டுருங்க. இப்போ வந்து ஃப்ரண்ட்டு நெக்கு இந்த அளவு ப்ளவுஸ் அப்படியே எடுத்துகிட்டு இங்கே நம்ம 1/2 இன்ச்சு பிடிப்போம் இல்லையா, அதுலேருந்து இந்த ஜாயிண்ட் இருக்கும் பாருங்க, ஷோல்டர் ஜாயிண்ட்டு, அதுலேருந்து வச்சுட்டு அப்படியே ஒரு மார்க் போட்டுருங்க. இந்த அளவுக்கு வச்சு இந்த ஷேப்புக்கு அப்படியே நம்ம இந்த ஷேப்புக்கே வரைஞ்சிக்கலாம். நம்ம இந்த அளவு வரைஞ்சிட்டு இங்கே பட்டி பீஸ்லேருந்து எக்ஸ்ட்ரா ஒரு இன்ச்சு விட்டுருங்க. அதுக்கப்புறம் இந்த சென்டர் டாட் அளவு, இந்த 2 டாட்டு இந்த அளவு வச்சுட்டு அப்படியே மார்க் போட்டுருங்க. இதான் நம்மளுக்கு சென்டர் டாட்டோட அளவு. இந்த அளவு வச்சுட்டு ஒரு லைன் போட்டுருங்க. அடுத்தது வந்து இந்த ஆம்பல் இந்த அளவு வருது இல்லையா, இங்கே மட்டும் ஒரு 1/2 இன்ச்சு விட்டுருங்க. இந்த கரெக்டாக இந்த ஸ்லீவ் ஜாயிண்டில் அதுலேருந்து வச்சுட்டு இது நம்மளுக்கு ரெடி அளவு. இங்கே ஒரு 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா, ஏன்னா இங்கே பட்டி பீஸ் தைப்போம் இல்லைங்களா, அதுக்காக 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா விட்டுருக்கோம். இப்போ வந்து நம்மளுக்கு சென்டர் டாட்டு இந்த மேலே ஷோல்டர் அளவு இருக்குங்க இல்லையா, இந்த ஷோல்டர்லேருந்து அப்படி எந்த அளவு வருதுன்னு பார்த்துட்டு ஒரு மார்க் போட்டுருங்க. அடுத்தது வந்து இந்த லென்த்து மார்க் அப்படியே இப்போ வந்து இந்த அளவுலேருந்து ஒரு டீஸ் மார்க் போட்டுக்கலாம். இந்த இருக்குங்க இல்லையா, இந்த டீஸ் மார்க் வந்து இது வரைக்கும் ஒரு லைன் போட்டுருங்க. அடுத்தது இந்த டீஸ் மார்க்கு இந்த டீஸ் மார்க் ஒரு லைன், இதே அளவு அப்படி. இதான் நம்மளுக்கு ரெடி அளவு. இது வந்து நம்ம இந்த ரவுண்ட் ஷேப்பை வந்து அப்படியே கட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த கிராஸ் கட் பண்ணிக்கலாம். இது எக்ஸ்ட்ரா இருக்குது, நம்ம இந்த ஷேப் அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ வந்து இந்த ஆம்பூல் இதுலேருந்து 1/2 இன்ச்சு நம்மளுக்கு கவர் தட்டு வர அளவுக்கு எடுத்துக்கலாம். அடுத்தது ஃப்ரண்ட் நெக்கு, இந்த சைஸுக்கு அப்படியே இந்த ரவுண்ட் ஷேப் வர அளவுக்கு கட் பண்ணிவிடுங்க. இது வந்து எக்ஸ்ட்ரா இருக்குது, அப்படியே இந்த ஷேப்பு கட் பண்ணிவிடுங்க. இது வந்து நம்மளுக்கு சென்டர் டாட்லேருந்து
இந்த அளவு மடிச்சிடுங்க. இதுலேருந்து லைட்டாக இந்த ஷேப் அளவுக்கு அப்படி எக்ஸ்ட்ரா இருந்ததுன்னா கட் பண்ணி எடுத்துடுங்க. இப்போ நம்மளுக்கு டாட்டோட சைஸ் வந்து இந்த டாட்லேருந்து இது வரைக்கும் நம்மளுக்கு 3 இன்ச்சு இருக்குது. இந்த 3 இன்ச்சு வச்சு இங்கே மார்க் போட்டுருங்க. தான் நம்மளுக்கு டாட் பிடிக்கிற அளவு. இங்கே ஒரு அர்க்கத் போட்டாச்சுங்களா. அடுத்தது இது அப்படியே 2 பீஸ் இருக்குங்களா, 2 பீஸும் ஒரே சைஸாக வச்சுட்டு சென்டராக இங்கே ஒரு அர்க்கத் போட்டுருங்க. இதுதான் நம்மளுக்கு 2வது டாட்டு. அப்புறம் 3வது டாட் வந்து ஃபஸ்ட்டு ஃப்ரண்ட் அளவு வச்சு மார்க் பண்ணிக்கலாம். ஃப்ரண்ட்டு பாடி லூஸு ஃப்ரண்ட்டு எவ்வளோ இருக்குன்னு இதே அளவு வச்சு மார்க் பண்ணிக்கலாம். இந்த அளவு வந்து 11.25. எக்ஸ்ட்ரா 1 இன்ச்சு விட்டுட்டு 12.25 வச்சு ஒரு மார்க் போட்டுருங்க. இந்த அளவு மார்க் போட்டு இந்த அளவு அர்க்கத் போட்டுருங்க. 3வது டாட்டு இங்கே ஒரு அர்க்கத் போட்டுருங்க. இதுலேருந்து ஒரு டாட்டு, இது 2வது டாட்டு, இது 3வது டாட்டு. இதோட நிப்பாட்டிக்கலாம். இப்போ லைனிங் கட் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ இந்த சிலிவ் இருக்கு இல்லையா, இந்த சிலிவுக்கு ஜாயிண்ட்டு இந்தமாரி கரை பீஸ் வந்து இதில் ஜாயிண்ட் வந்துச்சுன்னா போட்டுக்கலாம். அப்படி வரலன்னா நம்மளுக்கு இந்த பீஸ் இருக்குங்க இல்லையா, இந்த பீஸில் ஜாயின் போட்டுக்கலாம். இந்த அளவுக்கு அப்படியே மடிச்சுட்டு நம்ம எவ்வளோ பிடிச்சி தப்போமோ இங்கே வந்து எக்ஸ்ட்ரா விட்டுடுங்க. இந்த அளவுக்கு வச்சுட்டு இதை எக்ஸ்ட்ரா இருக்க பீஸ் கட் பண்ணி எடுத்துருங்க. இது வந்து இந்த ஷேப் அப்படி எடுத்துருங்க. இப்போ நம்ம இந்த ஜாயிண்ட் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு பக்கம் தான் போட போகிறோம். இந்த இருக்கு இல்லையா, இந்த பீஸு இந்த பக்கம் மட்டும் ஜாயின் போட்டுருவோம். இதில் வந்து நம்ம ஸ்லீவ் வந்து ஃப்ரண்ட் சைடு இதுதான் வரும். இதில் 1/2 இன்ச்சு இந்த அளவுக்கு எடுத்தாச்சு. இப்போ ஸ்லீவ் கட் பண்ணியாச்சு. இப்போ வந்து இந்த ப்ளவுஸை கட் பண்ணிக்கலாம். இந்த பார்டர் இருக்குங்க இல்லையா, ஒரு பக்கம் வந்து ஸ்லீவுக்கு பார்டர் வச்சுக்கலாம். இந்த அளவு மடிச்சுட்டு டபுளாக இப்படி மடிச்சிடுங்க. டபுளாக மடிச்சுட்டு இந்த ஸ்லீவ் எவ்வளோ கட் பண்ணி வச்சுக்கிறோமோ அந்த அளவுக்கு போட்டுருங்க. அப்படி வரலன்னா இந்த பக்கம் பாதி பீஸ் தள்ளி போட்டுருங்க, இந்த பக்கம் பாதி பீஸ் தள்ளி போட்டுருங்க. நம்மளுக்கு இங்கே சின்னதாக ஜாயிண்ட் வந்துடும். அதுக்காக இதை அப்படியே நம்ம கட் பண்ணிக்கலாம். அப்படியே இந்த ஷேப்புக்கு கட் பண்ணிவிடுங்க. இது ப்ளவுஸ் ஸ்லீவ் கட் பண்ணியாச்சு. அடுத்தது வந்து இந்த பார்டர் இருக்குங்களா, இதுதான் நம்ம நெக்குக்கு வைக்க போகிறோம். இதை நம்ம வந்து தனியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது பான் நெக்கு வைக்கிறதாக எக்ஸ்ட்ரா கட் பண்ணி எடுத்தாச்சு. அடுத்தது பேக் பீஸ் கட் பண்ணிக்கலாம். இந்த அளவு வந்து அப்படியே டபுளாக மடிச்சிடுங்க. ஒரே 2 மடிப்பும் ஒன்றா போட்டு இந்த அளவுக்கு இதான் நம்மளுக்கு பேக் பீஸ். இந்த அளவுக்கு வச்சுட்டு இதை வந்து அப்படியே கட் பண்ணிக்கலாம். இதான் நம்மளுக்கு பேக் நெக். அடுத்தது வந்து ஃப்ரண்ட்டு கட் பண்ணிக்கலாம். இந்த அளவுக்கு மடிச்சுட்டு இதில் இந்த அளவுக்கு கட் பண்ணியாச்சு இல்லையா. இதில் வந்து எக்ஸ்ட்ரா நம்ம இங்கே கட் பண்ணும்போது ஒரு 1/4 இன்ச்சு எக்ஸ்ட்ரா விட்டு கட் பண்ணால் போதும். இது ஃப்ரண்ட்டு கட் பண்ணியாச்சு. இந்த எக்ஸ்ட்ரா இருக்க பீஸெல்லாம் அப்படியே கட் பண்ணிவிடுங்க. இது ஃப்ரண்ட் பீஸ் கட் பண்ணியாச்சு. அடுத்தது வந்து பட்டி பீஸ் கட் பண்ணிக்கலாம். இந்த அளவு டபுள் மடிச்சிருக்குங்க இல்லையா, இதில் வந்து இந்த அளவு அப்படியே பட்டி பீஸ் போட்டு அப்படியே இந்த ஷேப்புக்கு கட் பண்ணிவிடுங்க. நம்மளுக்கு மடிக்கிற அளவுக்கு இதில் கம்மியாக தான் லைனிங் துணிக்கு, இதனால் ஒரிஜினலில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா விட்டு கட் பண்ணிக்கலாம். இங்கே ஒரு லைட்டாக இருக்கிறது போட்டு இதான் ஃப்ரண்ட் சைடு வரணும், அதுக்காக இந்த அளவு போட்டிருக்கு. இது பேக் பீஸ், இது வந்து ஃப்ரண்ட் பீஸ் கட் பண்ணியாச்சு. இது வந்து ஸ்லீவ், இது வந்து பட்டி பீஸ். இந்த பார்டர் தான் வந்து நெக்குக்கு வைக்க போகிறோம். ப்ளவுஸ் ஈஸியான மெத்தடில் கட் பண்ணி முடிச்சாச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ்,
பானைக்கு வச்சு ஈஸியான மெத்தடில் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.